இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி வேணுமா வாங்கினா raga.th.fm ராக பக்கத்துக்கு வாங்க. அதற்கு பிறகு நாங்க பிளான் போட்டு ஸ்கெட்ச போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறோம். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய பட டைரக்டர் அகிலேஸ்வரியோட டைரக்டர் மிஸ்டர் ராய். அவர் எப்போதும் ரொம்ப எனர்ஜியா பேசுவாரு, பயங்கரமா பேசுவாரு. அவருக்கே கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நீங்க எடுத்த கதை அப்படி என்னோட கதை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணன் கொஞ்சம் போக போக சூடானாரு. எப்படி முடிஞ்சதுன்னு இத கேளுங்க. இது உங்களுக்காக அகிலேஸ்வரி டைரக்டர் ராய். நான் வித்யா, நான் பிரீமியருக்கு வந்திருந்தேன் அகிலேஸ்வரி மூவி பாக்குறதுக்கு. நீங்க தான் அந்த படத்தோட டைரக்டர்? ஆமா, சொல்லுங்க. நான் அந்த படம் பார்த்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். அந்த கதை என்னோட கதை. கதை உங்களோட கதையா? ஆமா. சந்தோஷமா நிச்சயம் தானே? நீங்க சந்தோஷம் தானே படணும். இல்லைங்க, எப்படி இதெல்லாம் நடக்கலாம்? எல்லாருக்கும் எல்லாமே நடக்கலாம் இல்லையா? தப்பே கிடையாது. நீங்க இந்த கதை எங்க இருந்து எடுத்தீங்க? நான் சரி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் யார்கிட்டயும் அதாவது பொம்பளாளங்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா என்னோட கோபத்தோட பேச மாட்டேன். அதனால நீங்க என்ன பேச வச்சிடாதீங்க. ராய், நான் தப்பா ஒண்ணும் கேட்கல. நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் பேசுறேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டக்குன்னு ஏதாவது தவிர பேசிடுவேன். அதனால தயவு செய்து நீங்க உங்க கதையா அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. தெரியல, என்ன யார்கிட்ட போய் திருடுவேன் எனக்கே புரியல. இது புரியுதா? உங்களுக்கு இந்த கதை எப்படி தெரியும்? நான் இன்னும் 4 படம் பண்ண போறேன் இந்த வருஷம். அப்ப 4 படமும் 4 பேருக்கு திருடி போனா என்னங்க நீங்க? அந்த படத்தோட ஒவ்வொரு டயலாகும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஐயோ, நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க. யாரும் உங்கள்கிட்ட சேட்டை பண்ணாதீங்க. நீங்க சேட்டை பண்ணீங்கன்னா என்ன பேசுறீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல. அகிலா நீ வாழணும்னு போது நான் வரலையே அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சீன், அந்த சீன்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு பேச உரிமை உங்ககிட்ட பேசி நீங்க எனக்கு உரிமையை சொல்ல முடியல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா? போனை டப்புன்னு வைக்கிறதா? நான் என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க அதிகமா சொல்ற இன்னைக்கு நான் கத்த கூடாது. எனக்கு புரியல. எனக்கு நீங்க யாரும் தெரியாத போய் நமக்கு ஏசி முடியல. என்ன சொல்ல வரீங்க? டக்குன்னு நம்ம கதைக்கு வந்துருங்களேன். ஒரு விஷயம் சொன்னா சும்மா மழைய மாதிரி பேசிக்கிட்டு எதுக்கு போனை வச்சீங்க? சும்மா காலையில இருந்து அடிச்சு கதை உங்களோட ஹலோ நீங்க பயந்துலாம் வைக்க தேவையில்ல. தைரியம் இருந்தா பேசணும் என்கிட்ட, புரியுதா? பாத்துட்டு இருக்காதீங்க. ஆமா, நீங்க தானே அப்படியே உடனே போனை வச்சுட்டீங்க. பயந்துதானே தானே வச்சீங்க? உண்மை தெரிஞ்சிருச்சுனால தானே வைக்கிறீங்க. பயம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. சரி, மேட்டுக்கு வாங்க. இப்ப என்ன உங்க பிரச்சனை? அந்த படம் என்னோட கதை. படம் உங்க கதையா? ஆமா. படமே எடுத்து முடிச்சாச்சு. இப்ப போய் உங்க கதை சொன்னா நீங்க இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒரு இடத்துல இப்ப உங்க கார்டியை பாக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசுறீங்க. ஆமா, இன்னைக்கு பூரா நான் போன் அடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும். அது எப்படி என்னோட கதையை நீங்க படமா எடுக்கலாம்? அந்த காதல் வீதி, அந்த பாட்டு என்னோட பாட்டு, லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் நடிக்கிறத பத்தி கேட்கல. அது எப்படி எனக்கு தெரியாம என்கிட்ட கேட்காம என்னோட கதையை நீங்க படமாக்கலாம்? ஆமா, என்ன பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களா சொல்லுங்க. முடிவு நீங்க கொடுக்கணும். படம் எடுக்க தெரியுதுல்ல? முடிவா சொல்லுங்க. சரி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம இப்ப பாத்தே ஆகணும். ஓடி போய் ஒளியாதீங்க. நடக்கிறதான் சொல்ல முடியும். நீங்க பயந்து தானே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. பயந்து தானே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இல்லன்னா கண்ணன், என்னோட ஹஸ்பண்ட் நீங்க பேசணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? காதல் வீதியில் இது எப்படி இருக்கு? அடங்க, அது என்னோட கதை ராய். அந்த கதை என்னோட சொல்லி ஒருத்தவங்க பாவம் அந்த அகிலேஸ்வரியோட நம்ம அகிலா படத்தில் நடிச்சாங்க பாருங்க. அவங்க பயங்கரமா நடிச்சாங்க. அவங்க யாரு? அவன் டசாமணிதான். அப்பா ராய் எடுத்துறீங்க பிரதர். இது எப்படி இருக்கு? உங்க அடுத்த படத்துல போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
எப்படி இருக்கிற யாரையும் மாட்டி வேண்டுமா வாங்கினா raga.th.fm பக்கத்துக்கு வாங்க. அதற்கு பிறகு நாங்க பிளான் போட்டு ஸ்கெட்சப் போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறோம். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய பட டைரக்டர் அகிலேஸ்வரியோடைய டைரக்டர் மிஸ்டர் ராய். அப்புறம் எப்போதும் ரொம்ப எனர்ஜியா பேசுவாரு, பயங்கரமா பேசுவாரு. அவருக்கே கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நீங்க எடுத்த கதை அப்படி என்னோட கதை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணன் கொஞ்சம் போக போக சூடானாரு. எப்படி முடிஞ்சதுன்னு இத கேளுங்க. இது உங்களுக்காக அகிலேஸ்வரி டைரக்டர் ராய். நான் வித்யா, நான் பிரீமியருக்கு வந்திருந்தேன் அகிலேஸ்வரி மூவி பாக்குறதுக்கு. நீங்க தான் அந்த படத்தோட டைரக்டர்? ஆமா, சொல்லுங்க. நான் அந்த படம் பார்த்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். அந்த கதை என்னோட கதை. கதை உங்களோட கதையா? ஆமா. சந்தோஷமான விஷயம் தானே, நீங்க சந்தோஷம் தானே படணும். இல்லைங்க, எப்படி இதெல்லாம் நடக்கலாம்? எல்லாருக்கும் எல்லாமே நடக்கலாம் இல்லையா, தப்பே கிடையாது. நீங்க இந்த கதை எங்க இருந்து எடுத்தீங்க? நான் சரி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் யார்கிட்டயும் அதாவது பொம்பளை கிட்ட அவ்வளவு சீக்கிரமா என்னோட கோபத்தோட பேச மாட்டேன். அதனால நீங்க என்ன பேச வச்சிடாதீங்க. ராய், நான் தப்பா ஒண்ணும் கேட்கல, நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் பேசுறேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டக்குன்னு ஏதாவது தவிர பேசிடுவேன். அதனால தயவு செய்து நீங்க உங்க கதையா அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. தெரியல நான் யார்கிட்ட போய் திருடுவேன், எனக்கே புரியல. புரியுதா? உங்களுக்கு இந்த கதை எப்படி தெரியும்? நான் இன்னும் 4 படம் பண்ண போறேன் இந்த வருஷம். அப்ப 4 படமும் 4 பேருக்கு திருடி போனா என்னங்க நீங்க? அந்த படத்தோடைய ஒவ்வொரு டயலாகும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஐயோ, நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க. யாரும் உங்கள்கிட்ட சேட்டை பண்ணாதீங்க. நீங்க சேட்டை பண்ணீங்கன்னா என்ன பேசுறீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள என்ன சொல்றது எனக்கு தெரியல. அகிலா நீ வாழணும்னு போது நான் வரலையே அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சீன், அந்த சீன்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு பேச உரிமை உங்ககிட்ட பேசி நீங்க எனக்கு உரிமை சொல்ல முடியல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா? போனை டப்புன்னு வைக்கிறதா? நான் என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்ற இன்னைக்கு நான் கத்த கூடாது. எனக்கு புரியல. எனக்கு நீ யாரும் தெரியாத போய் நமக்கு ஏசி முனியல என்ன சொல்ல வரீங்க? டக்குன்னு நம்ம கதைக்கு வந்துருங்களேன். ஒரு விஷயம் சொன்னா சும்மா மழைய மாதிரி பேசிக்கிட்டு எதுக்கு போனை வச்சீங்க? சும்மா கால இருந்து அடிச்சு கதை உங்களோட ஹலோ, நீங்க பயந்துலாம் வைக்க தேவையில்ல. தைரியம் இருந்தா பேசணும் என்கிட்ட, புரியுதா? பாத்துட்டு இருக்காதீங்க. ஆமா, நீங்க தானே அப்படி உடனே போனை வச்சுட்டீங்க. பயந்துதானே தானே வச்சீங்க. உண்மை தெரிஞ்சிருச்சுனால தானே வைக்கிறீங்க. பயம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. சரி, மேட்ருக்கு வாங்க. இப்ப என்ன உங்க பிரச்சனை? அந்த படம் என்னோட கதை. படம் உங்க கதையா? ஆமா. படமே எடுத்து முடிச்சாச்சு. இப்ப போய் உங்க கதைன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒரு இடத்துல இப்ப உங்க கார்டியை பாக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசுறீங்க. ஆமா, இன்னைக்கு பூரா நான் போன் அடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும். அது எப்படி என்னோட கதையை நீங்க படமா எடுக்கலாம்? அந்த காதல் வீதி, அந்த பாட்டு என்னோட பாட்டு, லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் நடிக்கிறத பத்தி கேட்கல. அது எப்படி எனக்கு தெரியாம என்கிட்ட கேட்காம என்னோட கதையை நீங்க படமாக்கலாம்? ஆமா, என்ன பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களா சொல்லுங்க, முடிவு நீங்க கொடுக்கணும். படம் எடுக்க தெரியுதுல்ல, முடிவும் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நான் உட்கார்ந்து கதை எழுதிட்டு கஷ்டப்பட்டு நான் பண்ண. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம இப்ப பாத்தே ஆகணும். பார்க்க முடியாது. ஓடி போய் ஒளியாதீங்க. சொல்லிட்டேன், நீங்க பாருங்க. நீங்க ஓடி இருக்காதீங்க. என்ன நடக்கிறதான் சொல்ல முடியும். நீங்க பயந்து தானே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. பயந்து தானே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் பொம்பளை கிட்ட பேசினா எந்த அவங்களும் போட மாட்டான். எனக்கு எந்த அவங்களும் போன நீங்க பேசுது இல்லன்னா கண்ணன், என்னோட ஹஸ்பண்ட் நீங்க பேசணும். ஐயோ, உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுங்க. இப்ப கூப்பிடுங்க. இருக்கிற கொடுத்துறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? காதல் வீதியில் இது எப்படி இருக்கு? அடங்க, அது என்னோட கதை ராய். அந்த கதை என்னோட சொல்லி ஒருத்தவங்க பாவம் அந்த அகிலேஸ்வரியோட நம்ம அகிலா